ஒரு ஊரில் ஒரு ஜெப வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை இருந்துச்சாம். இதனால அந்த ஊழியரும் அங்கே இருக்க விசுவாசிகளும் இந்த கடையை கர்த்தர் அகற்றணும்னு சொல்லி உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஒரு நாள் திடீர்னு அந்த சாராய கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான். சாராய கடைக்காரன் ஜெப வீட்டார் மீது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டானாம். நீதிபதி 2 வாதிகளையும் கூப்பிட்டு விசாரிச்சாராம். சாராய கடைக்காரன் இவங்க ஜெபிச்சதுனால தான் இயேசு என் கடையை தீ கொளுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னானாம். அதற்கு விசுவாசிகள், அவர் சொல்வது முற்றிலும் பொய், எங்கள் ஜெபத்தினால தான் கடை எரிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கான சாட்சி என்ன இருக்குது, அவர் நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு கடைக்காரன், இயேசு தான் என் கடையை கொளுத்தினாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதாடினாராம். கடைசியாக நீதிபதி தீர்ப்பு சொன்னாராம். விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் உண்மையான விசுவாசிகளே கிடையாது, இந்த கடைக்காரர் தான் உண்மையான விசுவாசி. விசுவாசிகள் ஜெபிச்சா இயேசு கேட்பார்ன்ற நம்பிக்கை அந்த சாராய கடைக்காரனுக்கு தான் இருக்குது.